ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு சமையல் வீடியோ. நான் சுண்டை வத்த குழம்பு எப்படி வைக்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸு தக்காளி 2 பொடிசாக நறுக்குள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வேக விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், வத்தத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தல் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 10 சுண்டை வத்தல் நல்லா நுணுக்கி வச்சுக்கிடணும். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. சூப்பரான சுவையான டேஸ்ட்டான சுண்டை வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வருங்க. தேங்க்யூ.